பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ராஜாக்கள் புத்தகத்தில் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். சாலமோனை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சாலமோன் எப்படிப்பட்டவன்? சாலமோன் யார்? பத்சேபாளுக்கு பிறந்தவன். உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கு பிறந்தவன் தான் சாலமோன், இரண்டாவது பிள்ளை. இவனை ராஜாவாக ஆக்கும்படிக்கு பத்சேபாள் போய் ராஜாவினிடத்தில், தாவீது ராஜாவிடத்தில் நின்று கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக கர்த்தரும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சாலமோனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சாலமோன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கர்த்தர் தேர்ந்தெடுத்த நாள் முதற்கொண்டு இந்த தாவீதும் சும்மா இல்லை. இந்த தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது. கர்த்தர் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார், எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். என்னுடைய ராஜ்ய பாரத்தில், என்னுடைய கஷ்டத்தில், என்னுடைய நெருக்கத்தில், நான் மரண இருளில் போகும் பொழுது, என்னுடைய சூழ்நிலைமைகளில், நான் ஆடுகளை மேய்க்கும் போது, நான் ராஜாவாக இருக்கும்போது, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் என்னோடு இருந்து பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னை நடத்தி வந்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தாவே என்ன செய்கிறார்? நீ அநேக ரத்தம் சிந்தினவனாய் காணப்படுகிறாய், உன் கைகளினால வேண்டாம், குமாரனாகிய சாலமோனே எனக்கு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதினிடத்தில் சொன்னது நிமித்தம் தாவீது சாலமோனை அழைத்து அநேக அட்வைஸ் பண்ணுகிறார், அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். நான் கட்ட வேண்டும் என்று நினைத்த ஆலயத்தை உன்னை கொண்டு கத்த விரும்புகிறார். ஆகையினால நீ அவருடைய பாதையை செவ்வையா இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல நீ விழுந்து போகக்கூடாது, மற்றவர்களைப் போல நீ அசட்டியா இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ அவரோடு இருந்தால், நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டு அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்று நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறார். தேவாலயத்தை கட்டுவதற்கு நான் இவ்வளவு நகை, பொன், வெள்ளி, மரங்கள் நிறைய சவதரித்து வைத்திருக்கிறேன், நீயும் உன்னுடைய காரியத்தில் செய் என்று சாலமோனுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டும்படி அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரிடத்துல போய் செபிக்கும் பொழுது, அவன் கர்த்தரிடத்துல போய் விண்ணப்பத்தை வைக்கிறான். தேவன் அவனை நோக்கி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று, என்ன வேணும் கேளுன்னு கேட்கும் பொழுது, எனக்கு நீங்கள் என்ன கொடுங்க, இந்த இஸ்ரவேலை ஞானமாய் ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ கர்த்தர் பார்க்கிறார், இவன் உண்மையாகவே செம்மையாக காணப்படுகிறான். ஏன்னா ஒரு பணத்தையோ, ஒரு புகழ்ச்சியோ, ஒரு பேரையோ, வேற எந்த விதமான ஐஸ்வர்யத்தையோ, தேவையில்லாத ஒரு முகஸ்துதியோ நாடாமல் இந்த ஜனங்களை நியாயமாய் ஆளும்படிக்கு ஒரு ஞானத்தை தானே கேட்கிறான் என்று அந்த ஞானத்தை அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாருக்கும் இல்லாத அளவுக்கு, இதுவரைக்கும் சாலமோனுக்கு ஒத்த ஞானம் இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை என்பதாக சொல்லி அவனுக்கு அந்த ஞானத்தையும் கொடுக்கிறார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அநேக செல்வத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். இதை பாருங்க, இவனுக்கு இருந்த ஞானத்தினால அந்த தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கென்று ஒரு வனத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். அநேகர் இதை கேட்டு அதை சுற்றி பார்க்கும்படி கடந்து வருகிறார்கள். அவனுக்கு இருந்த ஞானம் கொஞ்சம் நஞ்சமல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினால நிரப்பினார். அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கொண்டு வருகிறவனாய் காணப்பட்டான். ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தைகளையே உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேலர் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அது 12:13 நான் வாசித்து இருக்கிறேன். அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? என்ன செய்யணும்? இந்த தேவாலயத்தை கட்டி முடித்து விட்டு போகும் பொழுது கர்த்தர் எப்படியாய் சொல்லுகிறார்? இந்த தேவாலயத்தை கட்டி தேவாலயத்தை உட்கார்ந்து அவன் செபிக்கும் பொழுதும் கர்த்தர் அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இந்த தேவ ஆலயத்துக்குள்ள வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன விண்ணப்பத்தை ஏறெடுத்தாலும் இதை அவர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும். அவங்க இஸ்ரவேலை நோக்கி செபிக்கும் பொழுது அவங்க ஒரு விண்ணப்பங்கள் கூட வீணும் விருதாவமாக போகக்கூடாது. அவங்க விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் வர வேண்டும் என்று ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல மன்றாடுகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாயும் காணப்படுகிறான். ஆனால் கடைசியில ஏனோ அநேக புறஜாதி பெண்களின் நிமித்தம்
எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ மனையாட்டிகள், 1000 பேர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, 300 700 என்று. இதில் பார்க்கும் பொழுது அநேக தேவனை அறியாத பிள்ளைகளும் வருகிறார்கள். அவர்கள் நிமித்தம், அந்த பெண்களின் நிமித்தம் இவன் என்ன செய்கிறான்? வழி விலகி போகிறான், கடைசியில விழுந்து போகிறான். நீங்களும் இன்றைக்கு உங்க கையில சாலமோனை போல தேவாலயத்தை கட்டும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ராஜ்யத்தை கட்டும்படியான வேலை தான் தேவாலயத்தை கட்டும்படி. ராஜ்யத்தை கட்டும்படி உங்களிடத்துல கர்த்தர் கொடுக்கப்படுகிற ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இது கடைசி காலம். இந்த நாட்கள்ல உலகம் முழுவதும் இயற்கை அவரால் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிறது. மலைகள், குன்றுகள், கடல், சமுத்திரம் எல்லாமே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தருடைய வருகையை நமக்கு எச்சரித்து அறிவித்து கொண்டு இருக்கிறது. ஜனங்களாகிய நாம் தான் கர்த்தர் நம்ம கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து தேவராஜ்யத்தை கட்டும்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறது? ஞானம். போய் அங்கங்க ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அங்கங்க கூட்டங்களை நடத்த வேண்டும், அங்கங்க ஜனங்களுக்கு தேவனை குறித்ததான பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லத்தக்கதான தேவராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை நம்ம போய் சொல்ல வேண்டிய முக்கியமான இடத்துல இன்றைக்கு கடைசி காலத்துல நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், எல்லாரையும் கர்த்தருக்காக வழி ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனெனில் கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. இருக்கிற கொஞ்ச நாட்கள், பிசாசானவன் பாருங்க, இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து அலை தேடி சுற்றி திரிகிறான். எங்க எப்ப யார் கிடைப்பாங்க, எப்படி அவனை தன்னை வலைக்குள்ள இழுக்கலாம், எப்படி பாதாளத்துக்கு அவனை ஆயத்தப்படுத்தலாம், எப்படியெல்லாம் அவனை விழ பண்ணலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நிறைய வாக்கு தத்தங்களும் உங்க வாழ்க்கையில சொல்லி இருப்பார். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில செவ்வையாய் நடக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உங்களிடத்துல சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி முடிப்பார். கடைசியில் உங்களை கைவிடாமலும் இருப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நம்ம கடைசியில இந்த கடைசி காலத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் வருவாரானால் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களா நம்ம நிற்கிறோமா? நம்மளை நாமே நிதானிப்போம். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. சாலமோனை போல செவ்வையாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் தேவ ஆலயத்தை கட்டும்படியா, தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக அநேகர் கையில பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க. அதன்படி நடக்க உதவி செய்யும். நீர் அப்படியா செய்ய போறதுக்காக நன்றி. உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.